So Tista Limited manufactures and sells cars. The company wants to foray into the two-wheeler business and therefore it acquires 30% interest in Mahananda Limited. So நம்ம வந்துட்டு கார் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். டூ வீலர்ல என்னுடைய பிஸ்னஸஸ் டெவலப் பண்ணணும்னு நினைச்சு மகானந்தா லிமிடெட்ன்ட்டு ஒரு கம்பெனியை வாங்குறேன் ஃபார் 5 lakh rupees. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? 30% இன்ட்ரெஸ்ட் வாங்குறோம். ஸோ இது வந்துட்டு ஆஸ் ஆன் ஃபர்ஸ்ட் Feb 2025ல. ஸோ அப்ப இங்க வந்துட்டு எனக்கு கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிப்ரவரி அன்னைக்கு கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் அண்ட் அடிஷனல் 25% ஸ்டேக் ஆன் 31st March 2025. ஸோ ஃபார் 5 lakhs. ஸோ இன்னொரு 25% ஸ்டேக் வந்துட்டு எப்போ வாங்குறேன்? 31st March. அப்போ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 30% வச்சிருக்கேன், இங்க ஒரு 25% வச்சிருக்கேன். தட் மீன்ஸ் 55% அக்விசிஷன் வாங்கியாச்சு. அப்போ திஸ் இஸ் செட் டு பி ஸ்டெப் அக்விசிஷன் மெத்தட். ஏன்னா நான் அட்ட ஸ்டேஜ் வந்துட்டு நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வாங்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வாங்குறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்டெப் அக்விசிஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எனக்கு 31st March அன்னைக்கு தான் எனக்கு வந்துட்டு கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. So summarized balance sheet as of two companies as on 31st March 2025 or as under. So as assets, non-current assets, property, plant, equipment, financial assets இருக்கு. So investment in Mahananda Limited, investment in corporate bonds. Next, current assets, financial assets, trade receivables, cash and cash equivalents, total assets. Next, equity and liability. So equity share capital, other equity, non-current liabilities சொல்லிருக்காங்க. So long-term borrowings. Next, current liabilities, financial liabilities, that is trade payables இருக்கு. Okay, additional information வருவோம். Mahananda Limited sells the motorcycle under the brand name Moving Star, which has a fair value of 3,50,000 as on 31st March 2025. So என்னோட brand name ஓட value வந்து 3,50,000. As this is a self-generated brand, therefore Mahananda Limited has not recognized the brand in its book of accounts. இந்த brand ஓட value என்னோட அக்கௌண்ட்ஸ்ல நான் ரெகக்னைஸ் பண்ணல பிகாஸ் திஸ் இஸ் அ செல்ஃப் ஜென்ரேட்டட் பிராண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் அக்விசிஷன், ஃபேர் வேல்யூ ஆஃப் ஃபாலோயிங் அசெட்ஸ் ஆஃப் மகானந்தா லிமிடெட் ஆர் எஸ்டிமேட்டட். ஸோ பிபி 7,50,000, இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு கார்பரேட் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க வச்சிருக்காங்க, அது 5 lakhs சொல்லியிருக்காங்க. So book value of other assets and liabilities of Mahananda Limited represents their fair value. So pass necessary journal entries to give effect of business combination in accordance with Ind AS 103 as at the acquisition date 31st March 2025. எனக்கு Ind AS 103 பிரகாரம் எனக்கு எப்ப controlling interest வருதோ that is set to be treated as acquisition date. That is 31st March 2025 தான் எனக்கு 55% interest வருது. ஸோ அதுதான் என்னோட acquisition date. ஓகேவா? Also prepare the balance sheet after the business combination. So journal entries போட சொல்லிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட் போட சொல்லிருக்காங்க. NCA is measured by the entity at fair value. அகைன் இந்த ப்ராப்ளம்லயும் NCA வந்துட்டு ஃபேர் வேல்யூல தான் மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபேர் வேல்யூ என்னன்ட்டு எப்படி போட்டதுன்னு டவுட் இருந்தாலும் அந்த பின்னாடி கொஸ்டின்ல வந்துட்டு ஒரு சம் வந்துட்டு ஃபேர் வேல்யூனே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்க இன்டர்லிங்க் பண்ணி ஃபேர் வேல்யூனா என்னோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை வச்சு போடணும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு கொஸ்டின் பேப்பர்லயே வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல லிங்க் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்க ஃபுல் கொஸ்டின் பேப்பர் ஒன் டைம் பொறுமையா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரொவைட் ஒர்க்கிங் நோட்ஸ், இக்னோர் டெஃபர்ட் டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். இது இட் சீம்ஸ் டு பி அ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான், பட் இதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் நிறைய வரும். ஸோ இது வந்துட்டு அகெயின் 14 marks. ஸோ 14 marksக்கு டோன்ட் ஸ்பெண்ட் மோர் தென் half an hour டைம். சீரியஸ்லி half an hourக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஒரு கொஸ்டினுக்கு. 14 marksக்கு டோட்டலா நான் சொல்றேன். ஸோ அதுக்கு மேல ஆச்சுன்னா ஜஸ்ட் அது லீவ் சம் பிளேஸ் ஃபார் தட் கொஸ்டின் அண்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்க ஒரே கொஸ்டின்ல 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ won't find டைம்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ இங்க கொஸ்டின் நம்பர் 5 ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி, கொஸ்டின் நம்பர் 6 ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி தான். ஸோ நீங்க இந்த 14 and 14 மார்க்ஸ் விட்டீங்கன்னா தென் யூ ஓன்ட் பி ஹேவிங் எனி சாய்ஸ். மீதி எல்லா கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ணணும். அப்ப மீதி எல்லா சாப்டருமே நீங்க ஃபுல்லா வெல்வர்ஸ்டா இருக்கணும், இன்க்ளூடிங் தியரி. அப்படின்னா தான் நீங்க இதுக்கு வந்துட்டு விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபேர் வேல்யூ என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்னோட ஷேர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 ஸ்டேஜா அக்வயர் பண்றோம். ஸோ இங்க அது மட்டும் தான் ஒரு காம்ப்ளிகேஷனு. ஸோ 2 ஸ்டேஜா அக்வயர் பண்றச்சே என்னோட ப்ரீவியஸா இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் வந்துட்டு ஃபேர் வேல்யூல கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வேல்யூ பண்ணணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நம்ம வந்துட்டு 31st மார்ச் அன்னைக்கு எவ்வளோ பர்சன்ட் அக்வயர் பண்ணியிருக்கோம்? 25% ஷேர்ஸை வாங்கியிருக்கோமா? ஸோ 25% ஷேர்ஸ்க்கு எவ்வளோன்னு வாங்கணும் நம்ம 31st மார்ச் அன்னைக்கு? தட் இஸ் 5 lakhsன்னு வாங்கணும். அப்ப நான் ஆல்ரெடி ஒரு ஷேரை வச்சிருக்கேன், கரெக்டா? என்னது? 30%க்கு. ஸோ அது ப்ரீவியஸ்லி ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு ஃபேர் வேல்யூ. ஸோ ஃபேர் வேல்யூ ஆஃப் ப்ரீவியஸ்லி ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எவ்வளோ ப்ரீவியஸா நான் வச்சிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்? 25% இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன். ஸோ இன் சிம்பிள் 5 lakh இஸ் ஃபார் 25%. அப்ப இப்ப ப்ரீவியஸ் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் 30%, கரெக்டா? அப்ப 30%க்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கேல்குலேஷன் போடுறோம். ஸோ ஐ வில் பி கெட்டிங் 6 lakh. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் நமக்கு எப்பயுமே மறக்கும், பட் மறக்காதீங்க. எப்பயுமே ப்ரீவியஸா இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஃபேர் வேல்யூல சேஞ்ச் பண்ணி தான் வேல்யூ பண்ணணும். ஸோ தட் மீன்ஸ் இங்க 6 lakhs வந்துருச்சு. அப்ப என்னோட டோட்டல் கன்சிடரேஷன் பாத்தீங்கன்னா எனக்கு 11 lakhsன்னு வரும். ஆனா என்னோட காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா என்னோட காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 lakhs, தட் இஸ் மை பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இங்க ஒரு 5 lakhs, இங்க ஒரு 5 lakhs. ஸோ மொத்தமா எனக்கு 10 lakhs இருக்கு. ஸோ அப்ப இங்க ஒரு 1 lakh வந்துட்டு நான் கெயினா ரிகக்னைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலைன்னா அப்படி இன்னொரு விதமாவும் சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு இப்படியும் சொல்லலாம், இல்ல இந்த கெயினை வந்துட்டு பிஎன்எல்ல ரிகக்னைஸ் பண்றது இதை வேற விதமாவும் சொல்லலாம். எப்படின்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு 5 lakhs worth இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெப் அன்னைக்கு வச்சிருக்கேன், கரெக்டா? ஃபெப் அன்னைக்கு 30% வச்சிருக்கேன் 5 lakh worthக்கு. ஸோ இந்த 5 lakh worth இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்ப நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போறோம்? மார்ச் அன்னைக்கு ஃபேர் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும், கரெக்டா? ஸோ மார்ச் அன்னைக்கு ஃபேர் வேல்யூல கன்வெர்ட் பண்றேன்னா ஐ எம் கெட்டிங் 6 lakhs. தட் இஸ் இப்ப 31st மார்ச் அன்னைக்கு 25% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் 5 lakhக்கு வாங்குறேன் அப்படின்னா வாட் வில் பி மை 30% வேல்யூ? ஸோ ஃபேர் வேல்யூ ஆஸ் ஆன் மார்ச் 31st மார்ச் அன்னைக்கு எனக்கு 6 lakhsன்னு இருக்கு. தட் மீன்ஸ் இங்க எவ்வளவு எனக்கு கெயின்? ஸோ என்னோட கெயின், இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்க கெயினை நான் வந்துட்டு பிஎன்எல்க்கு கொண்டு போகணும் இல்லையா? ஸோ கெயின் வந்துட்டு பிஎன்எல்க்கு கொண்டு போறது 1 lakh. ஸோ அப்ப எனக்கு 1 lakh கெயின் நான் கொண்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஃபேர் வேல்யூக்கு மாத்துறேன். ஸோ அப்ப 1 lakh வந்துட்டு கெயினை நாங்க ரெகக்னைஸ் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்படியும் போட்டுக்கலாம், இல்ல சிம்பிளா இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். வாட் எவர் இட் இஸ் அப் டு யூ. ஸோ இது வந்துட்டு என்னோட டோட்டல் கன்சிடரேஷன் இவ்வளோ. ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ
அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஆல்டர்னேட். ஸோ அதாவது February இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 5 lakh, அதோட ஃபேர் வேல்யூ நான் ரிகக்னைஸ் பண்றேன். அது எப்படின்னா, நான் மார்ச்ல 5 lakh ஒர்த் வந்துட்டு 25% வாங்குறேன் அப்படின்னா, February இன்வெஸ்ட்மெண்ட் 30% வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ வி வில் பி கெட்டிங் 6 lakh. ஸோ அப்போ எனக்கு அங்க கெயின் வந்துட்டு 1 lakh இருக்கு. தட் மீன்ஸ் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் 1 lakh இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான என்ட்ரியை நம்ம போடுறோம். சரியா? நெக்ஸ்ட் இப்ப என்சியோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப என்னுடையது எவ்வளோ 55% வந்துட்டு என்னுடைய ஷேர். கரெக்டா? ஸோ டிஸ்டாவோட ஷேர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 30% வச்சிருக்காங்க. இப்போ ஒரு 25% வச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் 55% வச்சிருக்காங்க. அப்ப மகானந்தாவோட ஷேர் வந்துட்டு மகானந்தால என்சியோட ஷேர் 100 minus 55, that means 45% வந்துட்டு என்சியோட ஷேரா இருக்கும். இப்ப என்சியோட ஷேரை என்ன சொல்லிட்டாங்க, பேஸ்ட் ஆன் ஃபேர் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப என்சிஏ வந்துட்டு எவ்வளவா இருக்கும், இங்க 5 lakh இப்ப வாங்கினது, அதை வச்சே நான் வேல்யூ பண்ணிக்கலாம். ஸோ 5 lakh, திஸ் இஸ் ஃபார் 25%, கரெக்டா? டிவைட் பை 25%, இங்கது எவ்வளோ 45%. So you will be getting 9 lakhs. So once again I will repeat, என்சிஏக்கு வந்துட்டு ஃபேர் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. பேஸ்ட் ஆன் ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூனா என்னது, பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை வச்சு. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இப்போ எனக்கு 31st March தான் எனக்கு பேஸ். ஸோ 31st March அன்னைக்கு 5 lakhக்கு 25% வாங்குறேன் அப்படின்னா 45%க்கு எவ்வளோ, தட் இஸ் 9 lakh will be my NCI. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு நெட் அசெட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேர் வேல்யூல நெட் அசெட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நெட் அசெட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ பிபிஇ இருக்கு. ஸோ பிபிஇ எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 3,50,000 ஒர்த் வந்துட்டு நம்ம எவ்வளவுக்கு வேல்யூ பண்றோம், இங்க 7,50,000க்கு வேல்யூ பண்றோம். ஸோ பிபிஇ 7,50,000 ஃபேர் வேல்யூ. தென் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 5 lakhs. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் கார்பரேட் பாண்ட்ஸ் 5 lakhக்கு வேல்யூ பண்றோம். தென் வேற என்ன இருக்கீங்க, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 50,000. இப்ப இதுல நிறைய பேர் மிஸ் பண்ற ஸ்டேஜ் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல, இந்த பிராண்ட் நேம்ல மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க வந்துட்டு செல்ஃப் ஜென்ரேட்டட்ன்றதால பேலன்ஸ் ஷீட்ல போடல. பட் ஆஸ் பர் மை இது இந்தியஸ் 110 இந்த ரூல்லாம் 103 எல்லாம் பாத்தீங்கன்னா, என்னெல்லாம் இருக்கோ அவங்க செல்ஃப் ஜென்ரேட்டடா இருந்தாலும் என்னால எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ரிகக்னைஸ் பண்ணணும். சரியா? ஸோ இப்ப அவங்களுக்கு அது வந்துட்டு செல்ஃப் ஜென்ரேட்டட். ஸோ இப்ப அதையும் சேர்த்து அந்த ஒரு இதுலயுமே தான் எனக்கு வந்துட்டு ஷேர் வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு செல்ஃப் ஜென்ரேட்டட் பிராண்ட்ல 3,50,000ல அதுலயுமே தான் எனக்கு ஷேர் வரும். ஸோ இதை நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம். ஸோ செல்ஃப் ஜென்ரேட்டட் பிராண்ட், ஸோ எதெல்லாம் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு நெட் அசெட்ல கொண்டு வரணும். So even though if it is not there in balance sheet, you want to bring this. So நிறைய நம்ம இதுல மிஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வேற ஏதாவது லயபிலிட்டிஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு லயபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை எக்ஸப்ட் ட்ரேட் பேயபிள்ஸ் 1,50,000. ஸோ ட்ரேட் பேயபிள்ஸ் லெஸ் பண்ணிக்கலாம். 1,50,000. ஸோ ஐ வில் பி கெட்டிங் 15 lakhs. இதுதான் என்னோட நெட் அசெட்ஸ். ஸோ
அதாவது நெட் இத வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபையபிள் அசெட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அது எல்லாமே கொண்டு வரணும். ஸோ நம்ம நிறைய பேர் இந்த செல்ஃப் ஜென்ரேட்டட் பிராண்ட் வந்துட்டு போடணுமா போடக்கூடாதுன்னு ஒரு கன்ஃபியூஸ் வரும். இது வந்துட்டு நீங்க உங்களோட ஸ்டடி மெட்டீரியல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு இடத்துல வரும். அந்த பிசினஸோட இது கஸ்டமர் நேம் அது எல்லாமே ஒர்த் வந்துட்டு இவ்வளவு இருக்கும், இதை வந்துட்டு கொண்டு வரணுமான்ட்டு ஆஸ் பர் இந்த பிசினஸ் காம்பினேஷன் இந்த இயர்ஸ்ல அதையும் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்ட்டு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சின்னதா படிச்சிருப்பீங்க. ஸோ அது அந்த ரூல் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னாவே இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொண்டு வந்துருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இங்க குட்வில். ஸோ குட்வில் நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டா? ஸோ குட்வில் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் குட்வில். ஸோ குட்வில் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? என்னோட டோட்டல் கன்சிடரேஷன் எவ்வளோ? 11 lakhs. தட் இஸ் ஃபேர் வேல்யூ ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட் 11 lakhs. ஏன்னா இங்க நம்ம போட்டோம் இல்லையா இந்த 11 lakhs, இதை தான் நம்ம கொண்டு வரோம். ஆர் எல்ஸ் இப்ப என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த் வந்துட்டு 6 lakhs நான் மாத்திட்டேன் கரெக்டா? பிளஸ் இப்ப இன்னொரு இது வந்துட்டு 5 lakhs. ஸோ அப்ப என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த் வந்துட்டு 11 lakhs. இல்ல என்சிஏ எவ்வளவு வச்சிருக்கோம்? 9 lakhs வச்சிருக்கோம். மைனஸ் நெட் அசெட்ஸ் 15 lakhs. அப்ப goodwill will be 5 lakhs. So goodwill எனக்கு 5 lakhs இருக்கு. So இப்போ ஜேர்னல் கேக்குறாங்க கரெக்டா? ஸோ ஜேர்னல் போடலாம். ஸோ ஜேர்னல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் மகானந்தா ஆல்ரெடி வச்சிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் இன்க்ரீஸ் பண்றேன். எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றேன்? 1 lakh. ஸோ அப்பதான் எனக்கு பிஎன்எல்க்கு போகும். ஸோ 1 lakh இன்க்ரீஸ் பண்றேன். தென் இப்ப வாங்குறோம், இப்ப பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ பிபிஇ வாங்குறோம். ஸோ பிபிஇ debtor, investment in corporate bonds debtor, trade receivables, everything is debit. செல்ஃப் ஜென்ரேட்டட் பாண்ட்ஸ் டெட்டார். ஸோ இதுல நமக்கு இன்னொன்னு என்ன வருது? குட்வில் வருது. ஸோ குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ? 5 lakhs குட்வில் வருது. இதுல 2 ட்ரேட் பேயபிள்ஸ். ஸோ ட்ரேட் பேயபிள்ஸ் எவ்வளோ நம்ம வச்சிருக்கோம்? 1,50,000. இது வந்துட்டு கிரெடிட்ல வரும். இப்ப பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கேன்சல் பண்றதுக்கு இங்க நான் போடுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மகானந்தா லிமிடெட். ஸோ ஆல்ரெடி 5 lakhs. இப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1 lakh ஏத்திருக்கேன். ஸோ அப்ப எனக்கு 6 lakh ஒர்த் வந்துட்டு இங்க வரணும். தென் ட்ரேட் பேயபிள்ஸ் போட்டோம், குட்வில் இங்கே போட்டோம் நம்ம. ஸோ கன்சிடரேஷன் இப்ப இருக்க கன்சிடரேஷன் மட்டும் நான் போடுறேன் 5 lakhs. அதாவது புது கன்சிடரேஷன் இது. தென் 2 என்சிஏ. ஸோ என்சிஏ எவ்வளவு வேல்யூ பண்ணோம் நம்ம? 9 lakhs. ஸோ இதெல்லாம் டெபிட் அண்ட் கிரெடிட் பார்த்துக்கலாம் டோட்டல். ஸோ கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு. ஸோ 21,50,000. ஸோ இங்க ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ரிப்பீட், என்னோட எல்லா அசட்ஸுமே இங்க கொண்டு வரோம் இன்க்ளூடிங் குட்வில். இப்ப நம்ம கால்குலேட் பண்றது செல்ஃப் ஜென்ரேட்டட் பிராண்ட். ஸோ ட்ரேட் பேயபிள்ஸ் வந்துச்சு.
என்னோட பழைய இன்வெஸ்ட்மெண்ட் 5 lakh பிளஸ் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் நான் 1 lakh ஏத்திருக்கேன். ஸோ 6 lakh நான் கொண்டு வரேன். தென் கன்சிடரேஷன் இப்ப நான் புதுசா பே பண்ண கன்சிடரேஷன், மார்ச்ல பே பண்ண கன்சிடரேஷன், தென் என்சிஏ. ஸோ இப்படியும் போடலாம், இல்ல வேற விதமாவும் போடலாம். இங்க ஸ்ட்ரெயிட்டா இந்த என்ட்ரி கொண்டு வராம ஸ்ட்ரெயிட்டாவே இங்க போடலாம். ஸோ 5 + 5 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட், P&L 1 lakh அப்படியும் கொண்டு வரலாம். ஸோ எய்தர் வே இட் இஸ் சேம், ஒன் அண்ட் த சேம். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னல். இப்போ வந்துட்டு நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். Consolidated balance sheet of the star and its subsidiary Mahananda Limited as on 31st March 2025. ஸோ ஃபர்ஸ்ட் அசட்ஸ், என்ன அசட்ஸ் தான் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். ஸோ அசட்ஸ் பொறுத்தவரையிலும் என்னெல்லாம் இருக்கீங்க நமக்கு, நான் கரண்ட் அசட்ஸ், ஸோ பிபிஇ. ஸோ இப்ப பிபிஐ பொறுத்தவரையிலும் என்னுடையது எவ்வளவு இருக்கு, 13,50,000 பிளஸ் அவங்களது வந்துட்டு ஃபேர் வேல்யூ. கரெக்டா? அவங்களோட ஃபேர் வேல்யூ எவ்வளோ, 7,50,000 அவங்களது. ஸோ 21 lakhs வரும். இப்ப என்னோட மகானந்தாவோட இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வராது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வராது. ஸோ நான் கரண்ட்ல குட்வில் வரும். ஸோ குட்வில் எவ்வளோ நம்ம போட்டிருக்கோம், 5 lakhs போட்டிருக்கோம், அது வரும். தென் அந்த பிராண்ட் நேம் வரும். ஸோ அந்த பிராண்ட் நேம் நம்ம செல்ஃப் ஜென்ரேட்டட் பிராண்ட் நேம், அதுவும் நான் கரண்ட் தான். ஸோ 3,50,000 இதுவும் எனக்கு இங்கதான் வரும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன் கார்பரேட் பாண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் இன் கார்பரேட் பாண்ட்ஸ். ஸோ எவ்வளவு சொல்லியிருக்கோம் நம்ம, கார்பரேட் பாண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5 lakhs சொல்லியிருக்கோம். மகானந்தாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வராது. தென் கரண்ட் அசெட்ஸ்ல அகெயின் அதுல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் $80,000 டெஸ்ட் அது, அண்ட் 50,000 இங்களது. ஸோ 80 + 50 1,30,000. அதுக்கப்புறம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 5,20,000 இருக்கு. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 5,20,000. ஸோ அப்ப என்னோட டோட்டல் அசெட்ஸ் வில் பி 41 lakhs. ஸோ இப்போ அசெட் சைட் முடிச்சாச்சு. ஸோ லைபிலிட்டி சைட் போடலாம், ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ ஈக்விட்டி அண்ட் liabilities. So இதுல ஈக்விட்டில ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவு இருக்கு, நம்மளது மட்டும் தான் எடுக்கணும். ஸோ 5 lakhs அது மட்டும் தான் வரும். தென் அதர் ஈக்விட்டி. ஸோ அதர் ஈக்விட்டில நம்மளது வந்துட்டு 15 lakhs. இப்ப இதுல வந்துட்டு P&L நீங்க ஒரு 1 lakh கிரெடிட் பண்ணீங்க. ஸோ அந்த அதர் ஈக்விட்டில அதையும் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் ஐ வில் பி ஹேவிங் 16
lakhs. அதுக்கப்புறம் NCA இருக்கு. ஸோ NCA எவ்வளவு நம்ம வேல்யூ பண்ணிருக்கோம்? 9 lakhs. ஸோ நான் கரண்ட் liabilities. So long term borrowings 4 lakhs. Then current liabilities அதுல trade payables 5,50,000 plus 1,50,000. So 7 lakhs. So again இங்க total போடலாம். So 41 lakhs. So ரெண்டுமே debit and credit match ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான். இந்த சம்னா பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதர் ஈக்விட்டில இந்த 1 lakh ஆட் பண்ண வந்துருவோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நான் இன்க்ரீஸ் பண்றேன். ப்ரீவியஸ் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்டோட ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ அந்த 1 lakh P&L ஆட் ஆகணும். ஸோ அதுல மிஸ் பண்ணுவோம். செல்ஃப் ஜென்ரேட்டட் அசெட்டை நம்ம இங்க கொண்டு வரும்போது இங்க மிஸ் பண்ணுவோம். ஸோ அதை கேல்குலேஷன்லயும் கொண்டு வரணும், இங்கேயும் கொண்டு வரணும். ஸோ ஸ்டெப் அக்வசிஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு ஃபேர் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 lakh கெயின் வரும். அது P&L தட் மீன்ஸ் அதர் ஈக்விட்டிஸ்ல ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி குட்வில் கேல்குலேஷன்லயும் அந்த ப்ரீவியஸ்லி ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபேர் வேல்யூல வேல்யூ பண்றோம். ஸோ 6 lakh பிளஸ் இப்போ கரண்டா வாங்குறது 5 lakhs. ஸோ டோட்டலா 11 lakhs இங்க வரும். ஸோ NCA வந்துட்டு இப்ப நான் வாங்கின வேல்யூ தட் இஸ் 5 lakhக்கு வாங்கினேன் இல்லையா மார்ச்ல. ஸோ அக்விசிஷன் டேட் அன்னைக்கு என்னவோ அதை வச்சுதான் நம்ம போடுறோம்.